எக்ஸ்கியூஸ் மீ. சாரிங்க, எனக்கு கண் நல்லா தெரியும். இன்னைக்கு வேற ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக நான் பிளைண்ட் மாதிரி நடிச்சேன். அன்னைக்கு நீங்க வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்த உடனே உங்க நல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டேன். அப்பயும் உண்மையை சொல்லியிருப்பேங்க. எங்க நான் பிளைண்ட் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் நினைச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆனா நேற்று இதே பஸ் ஸ்டாப்ல யாரோ ஒருத்தர் ஈவ் டீசிங் பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணா இருக்கிற நீங்களே இன்னொரு பொண்ணோட தப்பு சுட்டி காட்டினீங்க. இப்படிப்பட்ட உங்களை ஏமாத்தினதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. சாரிங்க. உங்க தப்பு உணர்ந்துட்டீங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு அது போதும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்காக வாங்கி கொடுத்த வாக்கிங் ஸ்டிக்கர் ப்ளீஸ் ஒரு உண்மையான பிளைண்டுக்கு கொடுத்துருங்க. பல்பு ஃபியூஸ் ஆயிருக்குது. என்ன மேட்ரு? இன்னைக்கு அவளை பார்த்தேன்டா. யாரா? எப்போ? வேற யாரு? வாக்கிங் ஸ்டிக்க ஜாக்கிங்ல பாத்துருப்பான். அது இல்லடா, கோவில்ல மங்களகரமா பார்த்தேன்டா. மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பியா? என்ன என்ன இவ்வளவு நாள் நான் ஏன் கோயிலுக்கு போகணும்னு இப்ப ஃபீல் பண்றேன்டா. சத்தியமா சொல்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவ கொடுத்து வச்சவன்டா. அது ஏன் நீயே இருக்க கூடாது? நான் ஓரெல்லாம் ஆசைப்படுறது இல்லடா. அசோக், உன் ஆள் போறாடா. ஆசை இல்லைன்னு சொன்னா எப்படி தலைவலிக்க போறான் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன முஜப்பாரு 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 முஜப்பாரு. சுமாரான பொண்ணே மூஞ்ச பாருன்னு சொல்லிடுச்சே. அந்த பொண்ணெல்லாம் நினைச்சு பார்க்கலாமா? உனக்கு காதல் வேண்டாம். பா ஒரு நிமிஷம் பா. மாத கடைசி கையில 10 பைசா கிடையாது. ஐயோ பணம் இல்லப்பா. ஏன்பா அம்மா வயித்துல நான் இருக்கும்போது குங்குமப்பூ, பாதாம், ஆப்பிள் இதெல்லாம் கொடுத்திருந்தா நானும் செவச்செவன்னு தங்கச்சி மாரி அழகா பிறந்திருப்பேன்ல. வாசவன் தாண்டா கொடுத்திருக்கலாம். ஆனா நீ என்னைக்கு உங்க அம்மா வயித்துல உண்டானியோ அன்னில இருந்து குடும்பத்துல கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சே. ஏங்க புள்ளைய பார்த்து ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒரு விளையாட்டு சொன்னேமா. இந்த பையன் பிறந்தா கவர்மெண்டே வேலை கிடைச்சிச்சு. வட்டா உங்களுக்கு என்ன இப்போ? உங்க முகம் அழகா பளபளன்னு வெள்ளையாகணும், அவ்வளவுதானே? இன்னும் 15 நாள்ல உங்க முகத்தை அழகாக்கி காமிக்கிறேன், போதுமா? நிஜமாவா? நிஜமா 100%. 100%. ஐயோ, பெண் குரலில் பாடவும். ஏமா இது எடுத்த உடனே எம்ஜிஆர் கலர்ல மாறிடுவல. வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். அடி வெள்ளக்காரன். நோ 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 நோ. இங்க தடவும். அசையாதீங்க. எரும மாட்டை எத்தனாட்டி குளிப்பான கலரா மாற போகுது. ஏய் வேணே, நீ என்ன நினைக்கிறேன்னு நல்லா தெரியும். எது இருந்தாலும் நேரடியா சொல்லு. ரொம்ப வெள்ளையா பிறந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாத. ஆமா. கண்ணை மூடுங்கண்ணே. இது என்னம்மா இது? முகம் மட்டும் சிகப்பா இருந்து இம கருப்பாயிட கூடாதுல்ல, அதுக்குதான். ஆமா ஆமா வெய் வெய். நிஜமாதான் அந்த கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, நீங்க பின்னாடி லோலோன்னு அலைவீங்க, உடனே ஓகே சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே. காதலை பத்தி எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒருத்தரை காதலிக்கிறதுக்கு அழகு தேவையா? கண்டிப்பா. லவ்ங்கிறது பர்சனாலிட்டியை பார்த்து வர்றதுதானே. உதாம்மா அழகுனா காதல். கலர மாத்துமா. அண்ணா நீங்க சொல்றத பார்த்தா யாரையோ. சே 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 அதெல்லாம் இல்ல செல்லம். எனிவே ஆல் தி பெஸ்ட். थैंक यू. அவர் சொல்றதும் கரெக்ட் தாங்க. நாங்க மட்டும் கிளியாட்ட இருந்து பையன் மட்டும் காண்டி ஏந்து போய்ட்டான் போல. எப்படி நான் கண்டுபிடிச்ச? சோத்து முட்டை நடந்து போக சொல்லதான் பூமியே அதிருதே. சோ ஆம்பளைங்களோட அழகு பார்த்து வரதான் காதல், அப்படிதானே சொல்றீங்க? பர்சனாலிட்டி வச்சு ஒரு பட்டிமன்றமே நடக்குது. டெஃபினெட்லி அழகு ரொம்ப முக்கியம். அழகில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரசிக்கிறதே இல்ல. ஒருத்தரோட மனசுல காதல் வர காரணமா இருக்கிறதே அழகு மட்டும்தான். இல்லங்க, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். காதலுங்கிறது அழகுக்கு அப்பாற்பட்டது. சில ஆம்பளைங்க ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, ஆனா அவங்க வைஃப் ரொம்ப சுமாரா இருப்பாங்க. கேட்டு பார்த்தா லவ் மேரேஜ்னு சொல்வாங்க. அங்க அவங்க அழக பாத்திருந்தா காதலிச்சிருக்கவே முடியாதே. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அழகு காலப்போக்குல தேகத்தை விட்டு மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ணு. ஆனா நாம சாகர வரைக்கும் மாறாம இருக்கிறது மனசு மட்டும்தாங்க. ஏன்
2 பிளைண்ட்ஸ் லவ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன உருவ தோற்றம் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம், அவங்களுடைய அறிவு திறமை, எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு, இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்தா அழக தூக்கி போட்டுட்டு அந்த மனசை காதலிக்கிறதுல தப்பே இல்ல. எனக்கு இந்த மூஞ்சி போதும். ஓய், வணக்கம் தலைவரா. வணக்கம். ஏ மச்சான் அங்க பாரு. 2 liters. ரெண்டா சார்? ஏய், 4 முடி. மச்சான் புடி. பெரிய மனுஷன் வந்திருக்கான்ல, லுக்குடா திரும்பிட்டா பாரு. பயம் பயம். கன்சிமிட்டல் மாமாடா இவன். புடி, கிளம்பு, போடு. துட்டு. பயப்படாத. தேங்க்ஸ். பிகரோட வந்தா பெட்ரோல் போட்டுருவியா? நாங்க யாரும் தெரியல. உங்களை தெரியாத தலைவா, போகி அன்னைக்கு டிப்ஸ் கொடுத்து பொங்கல் அன்னைக்கு திருப்பி வாங்கிடுவீங்களா? பிட்வீன் கேப்ல குத்துற பத்தியா? வெட்டி போடுவேன். அவனுக்கு சேர்த்தா சொல்லி வை. ஓகே தலைவா. வரேன் தலைவா. தேங்க்யூ தலைவா. நொங்கிடுவா தலைவா. வேணாம் தலைவா. ஓ ஏ ஓ வா. ஏய் ஏய், சுண்டா மச்சி. சும்மாரே. என்ன முறைக்கிற? வண்டி மோதிச்சு. நம்ம 2 பேரும் வண்டி மோதிக்கலாமா? முறைக்கிறதுல நல்லா முறைக்கிற. ஆனா இன்டர்வியூ லெட்டர் மிஸ் பண்ணிட்டு போற. சரி குடு. சாரி கேளு. சாரியா? நானா? டேய், என்னடா அதானே. சாரி சொல்லிட்டு வாங்கிட்டு போ. போடாங்க. ஓ, சாரியா? கால எடு போன. போடுறா. என்னடா கும்பல? சார், ரோடு கிராஸ் பண்ணும்போது தண்ணியில இருக்காரு அடிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போலீஸ் கேஸ்னு வந்தா நாளைக்கு நமக்கு தானே சார் பிரச்சனை. யோ, என்னையா போலீஸ் பிரச்சனை? ஃபர்ஸ்ட் தூக்குங்க. வாங்க சார். ஒண்ணாவது வாங்க சார். ஹாய்ப்பா. ஏன்பா இன்டர்வியூக்கு போனியா? போனப்பா. ஏன்பா போய் சொல்ற? என் ஃப்ரெண்டு செல்வராஜ் உன்னை அழைச்சிட்டு போனேன்ட்டு டிவிஎஸ் வாசல்ல 10ல இருந்து 12 வரைக்கும் வெயிட் பண்ணாரு. போனேன்னு பொய் சொல்றியா ஐயா? ஆய திறந்தாலே போய் தான். என்னைக்கு இவன் திருந்த போறானோ? சத்தியமா போனப்பா. சத்தியமா போனியா? வா இங்க பண்ண இந்த சத்தியத்தை. நிஜமா இன்ட்ரி போலாம் தான்ப்பா போனேன். நம்ம நூறாடு ரோட்லப்பா, அங்க ஒரு பெரிய ஜீப் கார் அடிச்சுட்டு போயிட்டான்ப்பா. ரத்தமா போயிட்டு இருந்தது. ரோட்ல ஒரு பையன் கண்டுக்கலப்பா. அவர் வேற பாக்குறது உன்ன மாதிரியே இருந்தாரப்பா. மனசு கேட்கலையாப்பா. ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் அட்மிட் பண்ணானப்பா. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுப்பா. தப்பாப்பா? தப்புதான்டா. ஒரு நாளைக்கு 1000 பேர் சாவுறான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உன் ஃபியூச்சர் என்ன ஆகுது? சேச்சே, உன்னை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கேன் பாரு. என் புத்திய செல்வராஜ் சொன்னான்டா. எம்டிட்ட பேசி வச்சிருக்கேன். நிச்சயமா வேலை கிடைக்கணும்டா. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறீடா. ஐய, உன்னெல்லாம் நம்பி. சாரிப்பா. ஹலோ. நீங்க எங்க இங்க? இதானே என் வீடு. அப்போ அசோக்குங்கிறது? ஓஹோ, அப்ப நீங்க தான் எங்க அப்பாவை காப்பாத்தினதா? ரொம்ப தேங்க்ஸ் அசோக். ஹாஸ்பிடல் உங்க அட்ரஸ் பார்த்தேன். அதான் நேர்லயே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, வாசல்ல நிக்கிறீங்க. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. அம்மா காபி போடுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உட்காருங்க. வந்தால் மகாலட்சுமி என் வீட்டில். பா, எவ்வளவு வேணா திட்டுங்கப்பா. ஆனா அந்த பொண்ணு போன பேர் திட்டினா கொஞ்சம். ஏண்டா, இந்த பொண்ணோட அப்பன் தெரிஞ்சா காப்பாத்தினியா? ஐயோ, சத்தியமா இல்லப்பா. ஒரு நிமிஷம் ஆகலாம் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா. வணக்கம் சார். உங்க அப்பா உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. அசோக் மட்டும் கரெக்டான நேரத்துல வந்து அப்பாவை காப்பாத்தலனா என்ன வேணா நடந்திருக்கும். எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா டிவிஎஸ் கம்பெனில அட்டன் பண்ண முக்கியமான இன்டர்வியூ கோட்டை விட்டார.
எவன் கைய கால பிடிச்சா நம்ம இன்டர்வியூ கார்டு வாங்குறான். கொஞ்சம் கூட சீரியஸா தெரியாம பொறுப்பெல்லாம் வந்துக்கிட்டேன். வணக்கம் ஆமா எடுத்துக்கோ, உட்காந்து சாப்பிடு. தேங்க்ஸ். ஐயோ, முக்கியமான இன்டர்வியூவாமே, அதை போய் மிஸ் நீங்க பண்ணிட்டீங்க. வேற உட்காருங்க. இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நின்னு வேலை பார்க்கறதுலாம் ஒரு வாழ்க்கையாங்க. நம்ம லெவலே வேற. அதை விடுங்க. அப்பா எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. ஐயோ கொடுங்க. இதான் என் அட்ரஸ். கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. வரேன். ஆ Monday, Sunday, Tuesday, ஐயோ யூ பிளடி ஏய் உன்ன ஒரு நிமிஷம் சார். நான் வேணும்னு வந்து இடிக்கல சார். ஏதாச்சும் நடந்து சார். எல்லாம் பாக்குறாங்க. ப்ளீஸ் கையெடுங்க சார். விட மாட்டேன்டா. புடிச்சுக்கோ. யூ ஸ்கவுண்டல், பிரச்சனை பண்ற, வீணா பிரச்சனை பண்ற, என்ன கொல்ல முயற்சி பண்ற. ஐயோ இல்ல சார். ஏதாச்சும் நடந்ததுன்னா நம்ப மாட்டீங்களே. இல்ல, யூ wish to kill me bloody. யூ பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. சார், எஃப்ஐஆர் போட்டு விட்டுறாதீங்க. யூ ஹேவ் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன். யூ ஹேவ் டு பனிஷ் ஹிம். சார் டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசுறான் சார். அதெல்லாம் நம்பாதீங்க. தமிழ்ல விசாரிங்க. அதான் அழகு. ஏய் கொஞ்சம் பொத்திட்டு சும்மா இருக்கிறியா? சார் இங்கிலீஷ்ல பேசினா எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா? நம்மள அரெஸ்ட் பண்ண விஷயம் எங்க ஏரியா பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. உனக்கும் சேர்த்தான். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? யோ திருநாட்டு அவன் பேண்ட கழட்டி. ஐயோ வேணாம் சார். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு இவன் தான் சார் காரணம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த கேத் மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் நானும் தேங்க்யூ சார். ஏய் நண்பா, இப்படி அந்த இடத்துல விட்டு போறிய வெள்ள நண்பா. யோ திருநாட்டு அவனை ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி பண்ணி. ட்ரீட்மெண்டா? ஸ்விம்மிங் பூல் Dress சார். இது ஏதாச்சும் நடந்த ஆக்சிடென்ட் சார். அது என்னடா ரொம்ப நடிக்கிற? ஹலோ சொல்லுங்க சார். இந்த ஒரு இடத்துக்கு தான் வாழ்க்கையில வராம இருந்தோம். அனுப்பிச்சிட்டு சார். இங்கேயும் வர சார் வச்சுட்டேன். சார் அனுப்பிச்சிரு சார். சரிங்க சார், சரிங்க சார், வணக்கம். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். வணக்கம் வச்சுறேன் சார். சார். வணக்கம். உட்காருங்க. ஆமா இவன் உங்க மகனா? இல்லைங்க. என்னப்பா? சார் மூத்த பையன் சார். குடும்பத்துக்கு மூத்த பையன் சார். மூத்த பையன். போலீஸ் ஸ்டேஷன் வந்தாதான் தெரியுது போல. இவன் தேவையே இல்லாம ஒரு ஆளை அடிக்கடி முறைச்சிருக்கிறான். அந்த ஆள் அட்டம் டு மர்டர் கேஸ் வேற கொடுத்திருக்கான். நிறைய தடவை தேவையில்லாம முறைச்சிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா இது எதாச்சும் நடந்தது சார். வாய மூட ராஸ்கர். சார், என் பையன் பண்ண தப்புக்கு சட்டப்படி என்ன தண்டனையும் அதை கொடுங்க. அஸ் அ ஃபாதர் நான் கொஞ்சம் கூட அப்செக்ட் பண்ண மாட்டேன். ஏய் பெத்த தாய் தகப்பனுக்கு பணம் காசு சம்பாரிச்சு கொடுக்கறியா இல்லையோ, அவங்க மான மரியாதை போறதுக்கு நீ காரணமா இருக்கக்கூடாதா? நியாயம் சார், ரொம்ப நியாயம் சார். அந்த பையன் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார். சோ நான் இதை எஃப்ஐஆர் போட்டோன்னா இவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். கேட்டியாடா உன் ஃபியூச்சரை பத்தி அவர் எவ்வளவு கவலையா பேசுறாருன்னு? நீ என்னடா தாந்தோட தினமும் சுத்திக்கிட்டு. எதாச்சும் நடந்தது. இட் இஸ் ஆக்சிடென்ட். டேய் சவுண்டா கோரடா. இட் இஸ் ஆக்சிடென்ட். டேய் உனக்கு தெரிஞ்சு நடந்ததோ இல்ல தெரியாம நடந்ததோ இனி எதுவும் நடக்காம பாத்துக்க. அப்படி ஏதாவது அவனுக்கு நடந்ததுன்னா நீதான் அது காரணமாயிருவ. பி கேர்ஃபுல். சார் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், ஊரை விட்டே போயிடுறேன். சும்மா நடிக்கார. உன்ன மாதிரி எத்தனை பேர்த்த என் சர்வீஸ்ல பாத்துருப்பேன் சார். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அவனை கூட்டிட்டு போங்க சார். தேங்க்யூ சார். கொடுங்க. ரொம்ப நன்றிங்க.